வணக்கம். இன்றைக்கி விடுமுறை நாள். அதனால் நானும் என் பையனும் சரி காலையிலே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். காலையிலே கிளம்பிட்டோம். வேட்டு ராக் ஃபோர்ட். எல்லோரும் மலைக்கோட்டைக்கு செல்லும் வழின்னு பொறுத்தானோ மலைக்கோட்டைக்கு போகிறோம்னு நினச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போகிறோம். பார்ப்பீங்க. நாங்கள் எப்படி போகிறோன்றதை நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். அதனால தான் இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மலைக்கோட்டைக்கு செல்லும் வழி இல்லை, மலைக்கோட்டைக்கு மேல் தளத்தில், அதாவது ஒரு தளத்துக்கு அடுத்த தளத்துக்கு போகிறதுக்கான பாதை. இது பக்கத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குது, அதுதான் இப்போ நாங்கள் காட்ட போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இது 2வது தளத்தோட என்ட்ரன்ஸ். இதை தாண்டி நம்ம போகணும். கண்டிப்பாக நீங்கள் கூகுள் மேப் இதிலெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற லொக்கேஷனுக்கு ஈஸியாக வந்துடலாம். இது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் விஷயமாக இருக்கும்னு பார்த்தோம். இப்போ நம்ம சஸ்பென்ஸை நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னா, பல்லவர் கால குடைவரை கோயில். இப்போ உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் புரிஞ்சிருக்கும் எங்கேருந்து வருது, இந்த இடம் எங்கேருந்து இருக்குன்றத. இப்போ மலைக்கோட்டையோட, திருச்சியில் உள்ள மலைக்கோட்டையோட ஒரு தளத்துக்கு கீழே ஒரு சின்ன பாதை போகுது. சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதில் போர்டெல்லாம் இருக்குது, பார்த்துருக்கீங்க. இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட். இது இப்போ நம்ம மெதுவாக உள்ளார போகலாம். இவ்வளோ பெரிய மலைக்கு அடியில், அடிவாரத்தில் ஒரு இடத்த நம்ம பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 8ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில். குடைவரை கோயில்னால் உங்களுக்கு தெரியும், பெரிய பாறை. இது பாறைக்கு அடியில் இந்த குடைவரையை உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி இடங்களுக்கு நாங்கள் அடிக்கடி வரதுண்டு. என் பையன் ஆர்கிடெக்சரல் ஸ்டூடெண்ட், அவன் ஃபைனல் இயரு. இப்போ இது என்ன, அந்த குகைகள்ன்றது மனித வாழ்வில் நீண்ட நாளாக தொடர்பில் உள்ள ஒரு இடம். ஏன்னா மிருகங்களுக்கும் வானிலை காரணமாகவும் பயந்து வாழ்ந்த பகுதி குகைகள். இப்போ இந்த குகைகளுக்கும் இந்த இடத்துக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் இயற்கையில் உருவாக்கப்பட்ட குகையில் மனிதன் வாழ்ந்திருக்கான். இது ஒரு பாறையே குகையாக ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்கான். அப்போனா பார்த்துங்க, எவ்வளோ ஒரு அறிவும் அழகுணர்ச்சியும் தொழில்நுட்பமும் வளர்ந்துருந்தால் இந்த செய்திகளை உருவாக்கியிருக்க முடியும்னு சொல்லிட்டு, இது ஒரு மிக அழகான ஆர்கிடெக்சரல் பிளேஸ். இது நம்ம பையன் நிற்கலாம் பாருங்கள். இது ஃபுல்லாக இந்த இடம் முழுக்க ஒரே ஒரு ஸ்டோனை சுத்தமாக கட் பண்ணி, ராக் கட் கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, கட் பண்ணி எடுத்தது. இப்போ எப்படி நம்ம கேக்கை கட் பண்ணுறோம், அது மாதிரி கட் பண்ணி எடுத்தது. நம்ம கண்களால் அதை நம்பவே முடியாது. அவ்வளவு அழகான ஒரு இடம். நீங்கள் பார்க்குறப்ப இதில் இருக்க தூண்களாக இருக்கட்டும், சிலைகளாக இருக்கட்டும், எல்லாமே கட் பண்ணி, ஒரு ராக்கை கட் பண்ணி, அப்படியே சாலிட் ராக்கை கட் பண்ணி உருவாக்குனதுன்றது தான் முக்கியமான செய்தி. இதில் என்ன அப்படின்னா, இப்போ வர இளைய தலைமுறைகளுக்கு, இல்லை படிக்கிற இளைஞர்கள், குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ ஒரு அழகுணர்ச்சியும் திட்டமிடுதலும் இருந்தால் அது எரர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவோம். தவறே செய்ய முடியாது. இப்போ பார்க்குற எல்லாத்துலேயும் செகண்ட் சாய்ஸே கிடையாது, எரர் ஃப்ரீ. ஒரு முறை தான், ஒரு முறை செஞ்சால் அது சரியாக செய்யணும் அப்படின்ற சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த வடிவம். இது மனிதனுடைய கலைத்திறனையும் திட்டமிடுதலையும் பெரிய அளவில் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இது காட்டுது. இது கண்டிப்பாக இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு தெரியணும்.
இது சார்ந்த துறை சார்ந்த படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டிய முக்கியமான இடம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த இடம். இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ இந்த இடத்த ஏன் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும், எதுக்கு இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு காலங்களுக்கு முன்னாடியே இப்போ பார்க்குறீங்க, இந்த துவாரபாலகர்கள்பாங்க சான்ஸ்கிரிட்டில், தமிழில் வந்து வாயில் காப்பாளர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து கடவுளுக்கான வாயில் காப்பாளர், கையில் கதைன்ற ஒரு ஆயுதத்தை வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ பேஸ்பால் பேட்டு மாதிரி இருக்குது, பட் ஆனால் வந்து இது ஒரு கதைன்னு ஒரு ஆயுதம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கதைன்னா நீங்கள் நடுவில் பாட்டத்தில் ரவுண்டாக பப்ளிக்கா பிள்ளைங்களுக்கு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறது தான் கதையாக தெரியும். இதுவும் ஒரு கதை தான். இந்த ஷேப்பும் ஒரு கதை தான், ஒரு ஆயுதம். ஒரு ஆயுதம் அது எவ்வளோ அழகாக வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே புடைப்புச் சிற்பங்கள். இது வந்து இப்போ இறைவன், அதாவது நம்மளுடைய புராண கதைகள்லாம் தாண்டி புடைப்புச் சிற்பங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, மியூரல்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அதுதான் அந்த காலத்தில் புடைப்புச் சிற்பங்கள். அதே பாறையில் எவ்வளவு அழகாக, எவ்வளோ நேர்த்தியாக உருவங்களை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், இப்போ எக்ஸகன், ஆக்டகன்லாம் சொல்கிறோம், எண்கோணம், அறுகோணம் அதெல்லாம் சொல்கிறோம். இந்த கோணத்தை எவ்வளவு அழகாக பயன்படுத்தியிருக்காங்க, எவ்வளவு ப்ரிசைஸாக அந்த பில்லர்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எந்த ஒரு பில்லருக்கும் இன்னொரு பில்லருக்கும் மாற்றங்கள் இல்லாமல் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அளவீடு, அதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மாறாமல் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் இதை தாண்டி மேத்தமேட்டிக்கில் தாண்டி அழகுணர்ச்சி இப்போ பார்க்குறீங்க, இந்த சிலைகள் எல்லாத்துலேயும் வந்து ஆர்னமெண்டேஷன்னு சொல்கிறோம். நம்ம உடை அலங்காரங்கள், நகை அலங்காரங்கள், அதுக்கப்புறம் வந்து சிகை அலங்காரம், இன்றைக்கி ஃபேஷன் டெக்னாலஜிஸ்ன்றோம் இல்லையா, இது எல்லாமே வந்து அதை பிரதிபலிக்கிற வகையில் இருக்குது பாருங்கள். எல்லா விஷயங்களும் இருக்குது. இப்போ நீங்கள் இதோட பார்க்கலாம், ப்ரொப்போர்ஷன், ஸ்கேலிங் காட்டுறதுன்னு சொல்கிறது. அவ்வளோ அந்த நடுவில் இருக்க இறைவன் எவ்வளோ பெரியவர் அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருக்கிறவங்கள சின்னதாகவும் அவர் என்ன ஸ்கேலில் இருக்காருன்றதையும் காட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க காது, நம்ம பாட்டியெல்லாம் போட்டிருப்பாங்க குண்டலம் மாதிரி ஒரு தொங்கின காதில், அந்த அந்த வடிவம் வந்து அப்படியே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1300 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்க வேண்டிய செய்தி இது. இதை தான் நம்ம குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லணும். இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த கோயில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால முழுமை பெறாமல் இருக்குது. அந்த காலத்தில் என்ன சூழ்நிலைகள் இருந்ததுன்னு தெரில, ஏதோ ஒரு காரணத்தினால முழுமை பெறாமல் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் முழுமை பெறாமல், இப்போ சின்ன இடம், அதில் ஒரு யானை அழகாக அப்படி உட்காந்துருக்கா, காலை வச்சு உட்காந்துருக்கா, ஒரு அன்யூஷுவல் போஸு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா முழுமை பெறாமல் இருக்கிறதுனால என்ன விஷயங்களை இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லலாம். அதை நம்ம பாருங்கள், இப்போ ஒரு கால் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி தான், இப்படி ஒரு ரஃப் ஷேப்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. இது இப்போ இருக்கவங்களுக்கு புரிகிறதுக்கு பயன்படும். என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறத விட பார்த்தா தெரியும். அதே மாதிரி கார்விங்னு சொல்கிறோம், அதாவது ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறது, அதாவது சுரண்டி எடுக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா பாறைகளை எப்படி சுரண்டி குடஞ்சி எடுத்திருக்காங்கன்றதுக்கான ஒரு சாம்பிள் பாருங்கள். எப்படி இருந்த பாறைகளை எப்படி வந்து ஒரு டூல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி அதை வந்து இவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த 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 நோண்டி எடுக்கிறதுனால தான் இப்படி நோண்டி எடுத்து இதை செஞ்சாங்களா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரும். இப்போ ரொம்ப இந்த இடத்த நம்ம பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் மனிதனுடைய தன்னம்பிக்கை, திட்டமிடல். இது ரெண்டும் வந்து இதில் அழகுணர்ச்சி எல்லாமே இதுக்குள்ளார அப்படியே புதஞ்சு கிடக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்க்குறீங்க, எல்லாம் இண்டிவிஜுவல் பில்லர்ஸ், 1 2 3 4, அந்த சைடு ஒரு அரை பில்லர், இந்த சைடு ஒரு அரை பில்லர், எல்லாம் இந்த முழு பில்லரும் ஒரு கல்லுலேருந்து வெட்டி எடுத்ததுன்றது நம்மளால் நம்பவே முடியாது. சரி, வெட்டி எடுக்கிறதே பெரிய விஷயம், அதை அடுத்த செய்திக்கு போகிறோம். அதில் உள்ள கலை நுணுக்கங்கள் இங்கே பாருங்களேன், அதில் இருக்க டிசைன்ஸை பாருங்கள். முத்து மாலைன்னு சொல்லுவாங்க, சரசரமாக மாலைகளை தொங்க வர்றது, அதெல்லாம் வந்து இப்போ இல்லை, முதலேருந்தே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், சின்ன பிள்ளைங்க சுடிதார் போட்டிருப்பாங்க, அதில் எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஹேங்கிங் இருக்கும். அந்த ஹேங்கிங்கை அந்த காலங்கள்லேயே பாருங்கள், அந்த ஹேங்கிங் எல்லாம் இருக்குது. அந்த ஹேங்கிங் எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குதுன்னு பார்த்துங்க. மேலே இருக்க அந்த மணி மாலை அப்படின்னா, மணி மாலையே அப்படியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முத்து மாலை தொங்க விட்டது மாதிரி இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், இந்த இடங்கள்லாம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். நீங்கள் போனீங்கன்னா பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை நாங்கள் காட்டுறோம். மேலே இந்த தாமரையோட இதழ்கள், கீழே வந்து அந்த முத்து மாலையோட ஹேங்கிங், சுற்றி முத்து மாலை வச்சு டெக்கரேஷன், அதாவது ஒரு பில்லருக்கு மேலே இவ்வளோ ஆர்னமெண்டேஷனாக இருந்திருக்காங்க. சின்ன சின்ன உருவங்கள், யாழியோட சின்ன சின்ன உருவங்கள்லாம் கூட இருக்குது. இன்னொன்று பாருங்கள், 1000 வருஷம் ஆகியும் இதோடைய நேர்த்தியும் அதோட ப்ரிசிஷனும் இன்னும் குறையலை.
அப்போனா என்ன அளவுக்கு அதோட ப்ரிசிஷன் மேக்கிங் இருந்திருக்கும்னு பார்த்தேங்க. திருப்பியும் சொல்ல இதில் தவறே செய்ய முடியாது. 5 இதழ் இருக்குன்னா 5 இதழில் ஒரு இதில் தப்பாக அடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. கல் திருத்தி அமைக்கலாம் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் இதை செஞ்சுருக்காங்கன்னா எவ்வளவு அந்த அழகுணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் இருந்திருக்கும்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து நம்மளோட இளைய சமுதாயத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், இந்த விஷயங்களை கண்டிப்பாக பாருங்கள். மற்றவங்களுக்கும் விளக்கம் சொல்லுங்கள். ஜென்ரலாக இதை பார்க்குறவங்க எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டோ ஏதோ ஒரு இடம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி அதில் இருக்கிற அறிவியல், அழகுணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து நம்ம பெரியவங்க தான் பார்த்து அதுக்கு விளக்கமாக சொல்லணும். இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்குன்றது. அதனால் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தொன்மையும் நம்ம வரலாறும் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி நிறைய விஷயத்த உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் சொல்லணுன்றதுக்காக வேகமாக சொல்லிட்டோம். இது தொடர்பான மற்ற செய்திகள்லாம் நிறைய அறிஞர்கள் இருக்காங்க, நூல்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மேற்கோள் பார்த்து நல்லா இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு எட்ஜ் இருக்குது. அதனால் வந்து மழை பெஞ்சா கூட தண்ணி உள்ளார போகாது. அந்த அளவுக்கு ஒரு திட்டமிடல் அதில் இருந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக திருச்சி வந்தாலோ இல்லை வந்து இதற்காக வேறு ஏதாவது நேரத்தில் வந்தால் கூட இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த இடங்களை பாருங்கள். ஏன்னா சாதாரண மக்களுக்கு இந்த இடத்த வந்து அவ்வளோவா வந்து தெரியறதில்ல, வந்து பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து பாதுகாக்கப்பட்ட இடம். இது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உலகத்தில் இருக்கிற நிறைய வெளிநாட்டவருக்கெல்லாம் இதை பற்றி தெரியும்போது நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம மக்களுக்கும் இதெல்லாம் தெரியணுன்றது எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், வரும்போது கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து இதில் வேறு செய்திகள்லாம் தெரிஞ்சாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணோன்னா இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு மினியேச்சர் ஒன்று பண்ணி பார்த்தோம். இது எப்படி இருந்திருக்கும், இதோட வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு. பையன் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்னால நாங்கள் உட்காந்து அதை வந்து ஒரு டிசைன் பண்ணி பார்த்தோம். ஒரு ராக் இவ்வளோ பெரிய வெயிட்டு மேலே இருக்குது, எப்படி வந்து அதை வந்து மாடிஃபை ஆகாமல் எதுவும் உடஞ்சிராமல் எதுவும் ஆகாமல் திட்டமிட்டு கட்டியிருக்காங்களே, எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு மினியேச்சர் டிசைன் பண்ணி பார்த்தோம். இதோட அமைப்பு எப்படி இருக்குது, இந்த பில்லர்ஸ் எப்படி இருக்குது, இந்த மண்டபம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது ஒரு நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து நாங்கள் போகிற ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக அமைஞ்சால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.